சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க உட்காருங்க. ரிலாக்ஸா இருங்க ஆதித்யா. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த கவுன்சிலிங்கே. தண்ணி வேணுமா? இல்ல வேணாம். உங்க கல்யாணம் பத்தி நான் விசாரிச்சேன். அது ஒரு எமோஷனலான லாஸ்ட் மினிட் டெசிஷன் இல்லையா? அப்படி நடந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்களோட முடிவு தான் இல்ல? பவித்ராக்கும் அதுல விருப்பம் இல்ல இல்லையா? நீங்க நினைச்ச மாதிரி அந்த லைஃப் அமையல. அதனால இப்போ வேணாம், பிரிஞ்சிடலான்னு மியூச்சுவலா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. கரெக்டா? நான் என்னோட ஒப்பீனியனை தான் சொல்றேன். நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க மறுக்கலாம். உங்களோட கருத்தை தாராளமா சொல்லலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு உங்க மனசுல உள்ளதெல்லாம் நீங்க தயங்கி சொல்லாம இருந்துடாதீங்க. என்ன உங்களோட ஃப்ரெண்டா, உங்களோட மிரர் இமேஜா பார்த்து நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை நீங்க என்கிட்ட உண்மையா வெளிப்படையா பகிர்ந்துக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். பெட்டிஷன்ல நீங்க 2 பேரும் சைன் பண்ணிருக்கீங்க. மனப்பூர்வமா சைன் பண்ணீங்களா இல்ல யாரோட கம்பல்ஷன்ல அப்படி செஞ்சீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா எங்க கிட்ட வர நிறைய பேரு கம்பல்ஷன்னால கையெழுத்து போட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதனாலதான் கேக்குறேன். இன்னும் சில பேரு கவுன்சிலிங்ல வரதட்சணை கொடுமைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அது டிவோர்ஸ் வாங்கறதுக்கான ஒரு ரீசனா தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க உங்களை கேட்காம இருந்துடக்கூடாதுல்ல. நீங்க இதுல முழு மனசோட சம்மதிச்சுதானே கையெழுத்து போட்டீங்க? அது பவித்ரா டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கும் சரின்னு படுது. என்ன சொல்ல வரீங்க? பவித்ரா தான் முதல்ல கையெழுத்து போட்டா. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவளுக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவளும் அவ குழந்தைய நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க சொல்றத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? பவித்ரா முதல்ல கையெழுத்து போட்டதுனாலதான் நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கீங்க. அதத்தானே சொல்ல வரீங்க? நான் தப்பா மீன் பண்ணி சொல்லலைங்க. பவித்ராவோட விருப்பம் தான் உங்க விருப்பம்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா, அவளுக்கு எது சந்தோஷமோ அதான் என்னோட சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். அது என்ன முடிவுனாலும் நான் ஏத்துக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு பவித்ராவை உள்ள வர சொல்லுங்க. ஹே, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? பரவாயில்லையே, ஒரு 10 நிமிஷம் தானே இருக்கும். வா வா உட்காரு. ஆனா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? அவங்க கூப்பிடுறாங்க. என்ன எதுக்குடா கூப்பிடுறாங்க? பவித்ராவை. பவிய கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? மொட்டையா பேசி ஏன் எல்லாரையும் இப்படி குழப்புற? எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிப்போச்சு. நீ என்ன பத்தி ஏதாவது சொல்லி அவங்க என்ன பாக்கணும்னு சொல்லிட்டாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அரவிந்த், நீங்களே சொல்லுங்க. இப்ப என்ன சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு? தயவு செஞ்சு அமைதியா இருக்கியா? இது என்ன மெடல் வாங்குற கேமா உன்னை கூப்பிடுறதுக்கு? சரி விடாதே. பவித்ரா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அவங்க கேட்கிற கேள்விக்கு நல்லா யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. எது தப்பு எது சரிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம எதையோ பத்தி யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகே? பவி எல்லாம் கரெக்டா பேசுவா அரவிந்த். அவகிட்ட நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். அவளை நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இவனை வேணா சொல்லுங்க. இவன் வேணா ஏதாவது ஏடா கூடமா உளறிடுவான். என்கிட்ட மட்டும்தான் பெரிய இவன் மாதிரி வாய் பேசுவான். பவித்ரா, சரி நீங்க உள்ள போங்க. ஆதி, என்னெல்லாம் கேட்டாங்க? என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னியா? சொல்லுடா, என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னியா? கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. நீ என்னமோ ஒரு மூட்ல என்னமோ நினைச்சுக்கிட்டு என்னத்தையோ பண்றேன்னு தாலிய கட்டிட்டேன்னு சொன்னியா? அதனால பவி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைங்கிறதெல்லாம் சொன்னியா?
சங்கவி, ரிலாக்ஸ். ஆதி கிட்ட பர்சனலா பேசணும் அவனை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு அவன் கரெக்டா பதில் சொல்லியிருப்பான். அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுக்கு நீங்க இவ்வளவு கியூரியஸா இருக்கீங்க? நீங்க பாருங்க, நான் இதை சொல்றேன்னு நீங்க தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பேஸ்ங்கிறது இருக்கணும்.